Hello students, இன்னைக்கு exercise 29.9 பார்க்க போகிறோம். இதில் ப்ராப்ளம் நம்பர் 1ல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் x tends to pi 1 plus cos x by tan square x கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் படி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இது ஃபஸ்ட் நான் எடுத்து எழுதிக்கிறேன். லிமிட் x tends to pi 1 plus cos x divided by tan square x. இந்த tan xக்கு ஃபார்முலா நமக்கே தெரியும், sin x by cos x. அப்போது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிடலாம். அப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to pi 1 plus cos x divided by sin square x வரும் by cos square x வரும். இந்த cos square x reciprocal ஆகி என்ன ஆகுதுன்னா limit x tends to pi 1 plus cos x into cos square x divided by sin square x. இந்த மாதிரி ஆன்சர் வந்து நிற்கிது. இப்படி வர ஆன்சரில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா sin square x டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இது வந்து 1 minus cos square x மாற்ற போகிறோம். அப்படி மாற்றுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் x tends to pi 1 plus cos x into cos square x divided by 1 minus cos square x. இந்த 1 minus cos square x என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b into a minus b, அதை சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஆன்சரான a square minus b square இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி வந்து இப்போ நம்ம டினாமினேட்டரான 1 minus cos square x இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது அப்ளை பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா லிமிட் x tends to pi 1 plus cos x into cos square x divided by 1 plus cos x into 1 minus cos x. இந்த 1 plus cos x 1 plus cos x கேன்சல் ஆகிடுது. இது ரெண்டும் கேன்சல் ஆகிறதுனால அடுத்து நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா லிமிட் x tends to pi cos square x divided by 1 minus cos x கிடச்சிருக்கு. இதில் எக்ஸோட வேல்யூவான பை அடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா cos square pi divided by 1 minus cos pi வரும். இங்கே cos பையோட ஆன்சர் -1. -1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும் -1 square divided by 1 minus of -1. இது 1 into 1ஓட ஆன்சர் 1. இது டினாமினேட்டர் 1 plus 1 ஆகும். இதை சால்வ் பண்ணுறப்ப ஃபைனல் ஆன்சர் 1/2. இதோட ப்ராப்ளம் 1 முடியுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 2 போயிடலாம். ப்ராப்ளம் 2ல் லிமிட் x tends to pi by 4 கொடுத்துருக்காங்க. கொடுத்து cos square x minus 2 by cot x minus 1 கொடுத்துருக்காங்க. இதேமே சால்வ் பண்ணி நம்ம லிமிட் டேரெக்டாக அப்ளை பண்ணால் 0/0 தான் வரும். அந்த ரீசனால் நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். லிமிட் x tends to pi by 4 cos secant square x minus 2 divided by cot x minus 1. இதில் இந்த cosecant square x இருக்கு இல்லையா, இதுக்கு பதில் நான் என்ன போட போகிறேன்னா 1 plus cot square x போட போகிறேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் x tends to pi by 4 1 plus cot square x
minus 2 divided by cot x minus 1 இது வந்து நிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1ஐயும் இந்த மைனஸ் 2 சால்வ் பண்ண போகிறேன். அப்படி சால்வ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா லிமிட் x tends to pi by 4 cot square x minus 1 கிடைக்குது by cot x minus 1. இந்த நியூமரேட்டர் வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஆன்சர் a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போது இதை சால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் x tends to pi by 4 நியூமரேட்டர் என்னவா மாறுதுன்னா cot x plus 1 into cot x minus 1 divided by cot x minus 1 கிடைக்குது. இந்த cot x minus 1 cot x minus 1 நம்ம அழகாக கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லிமிட் pi by 4 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அப்ளை பண்ண போகிறேன். லிமிட் x tends to pi by 4 இருக்கு இல்லையா, அது எக்ஸுக்கு பதிலாக cot pi by 4 plus 1ன்னு எழுதிடுறேன். cot pi by 4னா cot 45 degree. இதோட ஆன்சர் 1. ஸோ 1 + 1 இது சால்வ் பண்ணுறப்ப ஃபைனல் ஆன்சர் நமக்கு 2ன்னு சொல்லி கிடைக்கிது. அடுத்த ப்ராப்ளம் நம்பர் 3க்கு போயிடலாம். ப்ராப்ளம் நம்பர் 3ல ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதுறேன். லிமிட் x tends to pi by 6 cot square x minus 3 by cosecant x minus 2. இதில் நியூமரேட்டர் cot square x இருக்கு இல்லையா, அந்த cot square xக்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா cosecant square x minus 1 அந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். பிகாஸ் இன்டிடெர்மினேட் ஃபார்மில் தான் இந்த இதுவுமே இருக்குது. அதனால் டேரக்டாக லிமிட் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அந்த ரீசனால தான் நம்ம எப்படி பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் x tends to pi by 6 cosecant square x minus 1 minus 3 divided by cosecant x minus 2 இது வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் லிமிட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். லிமிட் x tends to pi by 6 இதை மேலே இருந்து இந்த வேல்யூவையும் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா -2 கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா cosecant square x minus 2 divided by cosecant x minus 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இது சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b கிடைக்கும். அப்போ லிமிட் x tends to pi by 2 நியூமரேட்டரை சால்வ் பண்ணுறப்ப cosecant x plus 2 into cosecant x minus 2ன்னு கிடைக்கிது. டினாமினேட்டரில் cosecant x minus 2 இருக்குது. இந்த cosecant x minus 2 cosecant x minus 2 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக லிமிட் x tends to 2ன்னு கொடுத்துருக்கனால அது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா cosecant pi by 2 plus 2 கிடைக்கும். சாரி, cosecant pi by 2 இல்லை, cosecant pi by 6 வரும். cosecant pi by 6 இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2. 2 + 2 இதை சால்வ் பண்ணால் 4 வந்துடுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4க்கு போயிடலாம். ப்ராப்ளம் 4லேயுமே லிமிட்டை டேரெக்டாக அப்ளை பண்ணுறப்ப நமக்கு அது இன்டிடெர்மினேட் ஃபார்மில் இருக்குதுன்னு தெரியுது. அதனால் நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் x tends to pi by 4
2 minus cosecant square x divided by 1 minus cot x இது இருக்குது. இதில் இந்த cosecant square x இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் நான் 1 plus cot square x சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்னா 2 minus 1 plus cot square x divided by 1 minus cot x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2ஐயும் இந்த 1ஐயும் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 1 கிடைக்கும். 1 minus cot square x divided by 1 minus cot square x. 1 minus cot x. இது a plus b into a minus b ஃபார்முலாவில் நியூமரேட்டரில் அப்ளை பண்ண முடியும்னு தெரியுது. ஏன்னா இது a square minus b square ஃபார்மேட்டில் இருக்குது. இதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் என்ன வரும்? 1 plus cot x into 1 minus cot x divided by 1 minus cot x. 1 minus cot x 1 minus cot x கேன்சல் ஆகிடுது. நம்ம பண்ண வரைக்கும் ஸ்டெப்ஸ்லாம் ரைட். பட் நம்ம ஈக்குவல் டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பிஃபோர் வந்து லிமிட் எழுதணும். அந்த லிமிட் எழுதிடலாம். லிமிட் x tends to pi by 4. இங்கேயும் அதே தான் வரும். லிமிட் x tends to pi by 4 லிமிட் x tends to pi by 4 தான் கொடுத்து இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் pi by 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 1 plus cot pi by 4 வரும். cot pi by 4 இதுக்கான வேல்யூ வந்து 1. ஸோ 1 plus 1 இதோட ஃபைனல் ஆன்சர் 2ன்னு சொல்லி நமக்கு கிடச்சிருது. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5க்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 5ல் இதுலையுமே லிமிட் டேரக்டாக அப்ளை பண்ணால் அது இன்டிடெர்மினேட் ஃபார்மில் வரும் சொல்லி தெரியுது. இன்டிடெர்மினேட் ஃபார்ம்ங்கிறது 0/0. அந்த ரீசன்னால் இப்போ நம்ம இதுலேயுமே ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி அப்ளை பண்ண முடியுமா பார்க்குறோம். பிஃபோர் தட் அது பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்னு தெரியுது குழப்புறதுனால ரூட்டில் இருக்கிறப்ப ரேஷனலைஸ் பண்ண முடியும்னு தெரியுது. அப்போது நம்ம ரேஷனலைஸ் பண்ணிடலாம். பை rationalizing. ரேஷனலைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா லிமிட் x tends to pi root of 2 plus cos x minus 1 by pi minus x the whole square. இதை ரேஷனலைஸ் பண்ணால் என்ன ஆகும்னா லிமிட் x tends to pi root of 2 plus cos x minus 1 by pi minus x the whole square. இதில் நான் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவாக எழுத போகிறேன். இந்த தான் நம்ம ரேஷனலைஸ் பண்ண போகிறோம். இந்த நெகட்டிவில் இருக்க வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி பாசிட்டிவ் எழுதுனா என்ன ஆகும்னா ரூட் ஆஃப் 2 plus cos x plus 1 வரும். பை அதே டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுறப்ப ரூட் ஆஃப் 2 plus cos x plus 1. நெக்ஸ்ட் வந்து இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாகத்தான் எடுத்துக்கலாம். இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாமே a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் அது a square minus b squareன்னு சொல்லி எழுத போகிறோம். அப்படி எழுதுகிறப்ப லிமிட் x tends to pi 2 plus cos x minus அதாவது 2 plus cos x the whole square ரூட்டை போட்டு the whole square minus 1 the whole square வரும். பை டினாமினேட்டரில் என்ன ஆகும்னா pi minus x the whole square into root of 2 plus cos x plus 1 வருது. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்கன்னா a plus b a square minus b square இருக்கிறப்ப இந்த மாதிரி வந்துடும். லிமிட் x tends to pi
2 plus cos x minus 1 வந்துடும். டினாமினேட்டரில் pi minus x the whole square into root of 2 plus cos x plus 1 வரும். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா limit x tends to pi நியூமரேட்டரில் 2 minus 1 சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு 1 வரும். ஸோ 1 plus cos x divided by denominator pi minus x the whole square. இங்கே வந்து root of 2 plus cos x plus 1 வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா let x is equal to pi minus hன்னு எடுக்க போகிறோம். அதாவது x tends to பையாக இருக்கிறப்ப h tends to 0 மாறுது. அதுபடி எழுதுனா என்ன ஆகும்னா limit x tends to pi சாரி அதான் h tends to 0 மாற்ற போகிறோம் இல்லையா. அப்போ அப்படி மாற்றுறப்ப h tends to 0 1 plus cos of pi minus h divided by pi minus h the whole square. அதுக்கப்புறம் 2 plus cos of pi minus h plus 1. இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா லிமிட் h tends to 0 1 plus cos h வரும். டினாமினேட்டரில் h ஸ்கொயர் வந்து root of 2 minus cos h plus 1 வரும். இது ஏன் இப்படி ஆகுதுன்னா cos of pi minus theta அதோட வேல்யூ வந்து minus cos theta. இதுபடி தான் வேல்யூ இந்த மாதிரி மாறுது. அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டர் 1 plus cos x இருக்கு இல்லையா, அது வந்து என்னவா மாற்றுறேன்னா 2 sin square h by 2 மாற்றுறேன். லிமிட் h tends to 0 2 sin square h by 2 divided by டினாமினேட்டரையும் h ஸ்கொயரோட 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்புறம் ரூட்டில் 2 minus cos h plus 1 வருது. இதில் h வந்து நான் எவாலுவேட் பண்ண போகிறேன். லிமிட் அப்ளை பண்ணி h எவாலுவேட் பண்ணால் நம்ம கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 1/2 into 1 into 1 by root of 2 minus cos 0 plus 1. லிமிட்டில் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஆன்சர் வந்து இருக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு வர்றது 1/2 multiplied by 1 by root of 1 plus 1. உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகும்னா 1/2 into 2 இருக்கும். இதை சால்வ் பண்ணுறப்ப 1/4 வந்து நிற்கிது. இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம்.